இந்தியன் பேங்கோடைய இயர் ஆன் இயர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூன் 24லேருந்து ஜூன் 25 அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தோன்னா 8% பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எபிட்டா பார்த்தோன்னா 14% பாசிட்டிவாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 8% பாசிட்டிவாக இருக்குது. இபிஎஸ் பார்த்தோன்னா 11% நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. இதில் இபிஎஸ் மட்டும்தான் ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுடைய இயர் ஆன் ரிசல்ட் பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்தியன் பேங்கோடைய குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மார்ச் 25 டு ஜூன் 25 அவங்க ரெவன்யூ பார்த்தோன்னா 15,860லேருந்து 16,885 அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ உண்மையிலேயே கொஞ்சம் அதிகரிச்சிருக்கனால நல்ல விஷயம். அவங்க எக்ஸ்பென்சிவ் அவங்களோட செலவினம் பார்த்தீங்கன்னா 5,097லேருந்து 4,880 செலவினத்தை குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,972 கோடியாக இருந்தது 2,277 கோடியாக குறைஞ்சிருக்கு. அவங்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்க காரணத்தால் இந்த Q1 ரிசல்ட் ஒரு நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட் இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்கள மேலே தூக்கியுமே வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியன் பேங்க் இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு லோவில் இருந்தாலும் முடிகிறப்ப பார்த்தோன்னா ஒரு 4.5% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் அவங்களோட இயர் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துக்கிற காரணத்தால் மார்க்கெட்டை அவங்கள மேலே தூக்கி போயிருக்கு. இவங்களுடைய 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது வெறும் 16% தான் ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது 977% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 9 மடங்கு அதிகரிச்சிருக்கும். இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். இந்தியன் பேங்க்கு 2007 தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஓவராலாக ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது 564% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 மடங்கு மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2007 அந்த கம்பெனியில் அதாவது இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மடங்கு மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற செக்டரை கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு இத்தனை வருஷத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். இந்தியன் பேங்கோட கன்க்ளூஷன் பார்க்கும்போது அவங்களுடைய இயர் ஆன் இயர் ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு குட் இல்லைன்னா ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். குவார்டர் ரிசல்ட்டு பேட். ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நோ. நீங்கள் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு சேஃபான ஒரு கவர்மெண்ட் கம்பெனி நேஷனல் பேங்க்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா லாங் டைமுக்கு உண்மையிலே இந்தியன் பேங்க் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது தான் ஒரு 5 மடங்குன்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னா இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணலாம்.